ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னென்னா, வீட்டில் மகாலட்சுமி இருக்கணும்னு. மகாலட்சுமி ஃபோட்டோ வைத்திருப்போம், மகாலட்சுமி விக்கிரகம் வைத்திருப்போம், மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுவோம். ஆனால் நாம் என்ன தான் பார்த்து பண்ணாலும் சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் வராமல் துர்திருஷ்டம் தான் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் குறிப்பிட்ட சில நாட்கள் குறிப்பிட்ட சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் ஈஸியாக மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க. அந்த மாதிரி மகாலட்சுமி வீடு தேடி வருவதற்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்தால் உடனடியாக பலன் கிடைக்கும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஆக்சுவலி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமானது வருது. கூடவே ஆவணி பௌர்ணமியானது வருது. அந்த ஆவணி பௌர்ணமி முடிவடைவது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் தான். அதனால் நாளை நாள் இந்த ஒரு பரிகாரம் கிரகணம் முடிஞ்ச கையோடு பண்ணும்போது மகாலட்சுமி வீடு தேடி வருவாங்க. அந்த மகாலட்சுமி சாட்சாத் வீடு தேடி வருவதற்கு என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இது ரொம்ப சிம்பிள் பரிகாரம். ஆனால் இது நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சரி வாங்க, இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் முக்கியமான நாள் என்பது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே சொல்லப்படுது. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சமையல் பொருள் வைத்து ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வீட்டின் சந்தோஷத்தை அதிகரிக்கலாம். கிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து தப்பித்து படத்தை ஈர்க்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் ஒரு பொருள் இருக்குன்னு நான் சொன்னல, அந்த பொருள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தினா லக்ஷ்மி தேவி நம்ம வீடு தேடி வந்து அருளையும் செல்வ செழிப்பையும் வழங்குவாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க. நம்மளுடைய இந்து மதத்தில் வெள்ளிக்கிழமை தான் மற்ற நாட்களை விட மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. இது மிகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுது. இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் மட்டுமின்றி எந்த ஒரு பரிகாரங்களும் செல்வ செழிப்பை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டவை என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி சில பரிகாரங்கள் செய்தால் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் உங்களோட லைஃப்பை பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும்னா அது கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நாளை நாள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்னு சொன்னல, அது என்ன பொருள்னா கிராம்பு. அந்த கிராம்பு வைத்து தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும். ஸோ நாளை நாள் நீங்கள் சமைக்கக்கூடிய சமையலில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிராம்பு வைத்து ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கிராம்புக்கு ஒரு தனி சிறப்பு இடம் உண்டு. ஸோ வெள்ளிக்கிழமை நாளை நாள் கிராம்பை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்யணும். அப்படி கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு தடைகளை நீக்கும். வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. ஏன்னா காலையில் நாளை நாள் கிரகணமானது நடைபெறுது. கிரகணம் நாளைக்கு காலையில் 6:30க்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் 12:30க்கு மேலே முடிவடைகிறது. அதனால் இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில் செய்ய முடியாது. ஆனால் நாளைக்கு மாலையில் இந்த பரிகாரம் செய்யலாம். மாலையில் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலைக்கு மேலே ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் கற்பூரம் வைங்க. ஸோ ஒரு வெத்தலையை எடுத்து அதில் ஒரு கிராம்பு கற்பூரம் சேர்த்து லக்ஷ்மி தேவிக்கு அதை அர்ப்பணிங்க. ஃபோட்டோ விக்கிரகம் எது இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அர்ப்பணிங்க. அப்போ ஓம் கிரீம் ஸ்ரீம் கமலா கமலாய நமக என்ற மந்திரத்தை ஜெபிங்க.
இந்த மந்திரம் மட்டுமே போதும். இந்த பரிகாரத்தை நாளை நாள் மகாலட்சுமி முன்பு செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவி மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இதுதான் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம். வெள்ளிக்கிழமை கிராம்பு பரிகாரம் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். வீட்டில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அதோடு நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூஜை செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இந்த பரிகாரம் உடனே பலிக்கும். வெள்ளிக்கிழமை நாளை நாள் லக்ஷ்மி தேவியை இந்த முறையில் வழிபாடு செய்துட்டு ஆரத்தி எடுங்க. அப்படி ஆரத்தி எடுக்கும்போது சிவப்பு திரியில் கிராம்பையும் வைத்து எரிங்க, அல்லது திரியோடு கிராம்பையும் எரிங்க. இப்படி நாளை நாள் பூஜைலாம் செய்துட்டு செய்கிறதன் மூலிமா வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அந்த கிராம்பு வழியாக போய் நீங்கும். நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். இது செல்வம் மற்றும் செழிப்பை அதிகரிக்கும். இதுதான் இந்த கிராம்பு பரிகாரம். இந்த கிராம்பு பரிகாரத்தை கிரகணம் முடிந்து நாளை வெள்ளிக்கிழமை மாலையில் செய்யும்போது இதனுடைய பலன் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் நாளை நாள் இதை செய்ய மறக்காதீங்க. நாளை நாள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யும்போது ரோஜா பூக்களோடு இன்னும் நீங்கள் சில விஷயங்கள் செய்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ ரோஜா பூக்கள் இருக்குல்ல, அதோடு 2 கிராம்புகளை சேர்த்து அந்த தாயாருக்கு அர்ப்பணிக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அந்த எரிக்கிறது அதெல்லாம் எனக்கு வராது அப்படிங்கிறவங்க ரோஜா பூக்களோடு 2 கிராம்பை சேர்த்து அந்த தாயாருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாவே பொருளாதார நிலை மேம்படும். லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும். அதோடு செல்வமும் பெருகும். கடின உழைப்புக்கு பிறகு நீங்கள் நினைத்த பலன் கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்கிறதன் மூலிமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்வம் மற்றும் செழிப்போடு நீங்கள் வாழ முடியும். உங்கள் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இதை செய்யும்போது நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. என்னால் செய்ய முடியும், எனக்கு நல்லது நடக்கும், என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் முக்கியமான இந்த பரிகாரத்தை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.